தீவிரவாதி உள்ள வந்து நம்ம மக்களை எல்லாரையும் சுட்டு கொல்ற அளவுக்கு விட்டுட்டு அவர் பெஸ்ட்னா எதுல பெஸ்ட் அவரு? அடிப்பட்ட பாம்பு எப்படிங்க சும்மா இருக்கும்? எப்படியாச்சும் கடிக்கணும்னு தானே பார்க்கும். அதுதான் பாகிஸ்தான் பண்ணது. உதவி பண்ற மாதிரி வந்துட்டு நம்மளோட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தலையிடுறாரோ அப்படிங்கிறது மக்களோட ஒரு கருத்தாவே இருக்கு. அதை பத்தி நீங்க குறை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எல்லா நேரத்தையும் எல்லாத்தையும் நம்ம விழிப்போடு இருக்க முடியாது. சம்டைம்ஸ் அவனும் பக்கத்துல தானே இருக்கிறான். பாகிஸ்தான் மட்டும் உனக்கு கண்ணு தெரியுது, இலங்கை தெரியலையா அவனுக்கு? இப்ப சமீபத்துல நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே பாஜகவையும் மோடியையும் வந்து பெருசா அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே இல்லை. நிறைய ஊர்களில இந்த பொதுவா மீன் போடுறதா எப்படின்னா, நரேந்திர மோடி எல்லாம் வேண்டாம், இவ்வளவு பண்றாங்க, நிர்மலா சீதாராமன் வேணவே வேண்டாம், அவங்களாம் அவ்வளவு ஜிஎஸ்டி போடுறாங்க, பிஜேபியே வேண்டாம் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த வார்ல ஒரு 3 நாளா நரேந்திர மோடி பத்தி சிறப்பா தமிழ்நாட்டுல அவ்வளோ ஒரு பாராட்டு. அந்த மனுஷன் மட்டும் இல்லைன்னா இந்த நேரத்துக்கு வேற யாருமே செஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட. இன்னும் ஒரு சில பேர் அவர் தவிர வேற தலைவர்கள் இருந்தா அவங்க இவரை விட பெஸ்டா பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு யாரு பெஸ்ட், எதனால? ஐயா அப்துல் கலாம் தாங்க. எதனாலன்னா அவரோட கண்டுபிடிப்பு, அவரோட வளர்ச்சி எல்லாமே தான். பெரும்பாலும் எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் தான். அவரை பற்றி சொல்ல போனால் நிறைய சொல்லலாம். பெரும்பாலும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லணும்னாக்கா, ரொம்ப அடிமட்டத்தில் இருந்த நம்மளை ஓரளவுக்கு இந்தியான்னு பேர் தெரிய வச்சது ஐயா தான். ஒரே ஒரு கண்டுபிடிப்பு தான். இன்னைக்கு அவர் இருந்திருந்தா இன்னும் புதுமையாக நிறைய பண்ணியிருக்கலாம், கண்டுபிடிச்சிருக்கலாம். இன்னும் பல உலக நாடுகள் நம்மளை பார்த்து பயந்துருக்கோம். இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான்ன்ற போரே இந்த அளவுக்கு வந்திருக்குமான்றது டவுட்டு தான் அவர் இருந்திருந்தா. இங்கே நரேந்திர மோடி பொறுமையாக தான் எல்லாத்தையும் ஆக்ஷன் எடுக்கிறாரா தவிர எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதுவும் எடுக்கல. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் கிடையாது. முஸ்லீம்ஸுக்கோ கிறிஸ்டின்ஸோ ஹிந்துஸ்க்கோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாரும் ஒத்துமையாக தான் இந்த இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க. வெளியில் நார்த் சைடெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அதில் தப்பு சொல்ல முடியாது. அங்கே பக்கத்தில் பார்டர் ஸ்டேட்ஸு அது மாதிரி இருக்குது. பட் இங்கே விரும்புறது வந்து என்னை பொறுத்த நான் விரும்புறது மோடி தான் விரும்புகிறேன். அவர் சொன்னத்தை செய்வோம், செய்வதை சொல்லுவோன்ற மாதிரி கருணாநிதி அப்போ சொன்ன மாதிரி அவர் சொன்னத்தை செய்துன்னு தான் இருக்காரு. No, now I am supporting Narendra Modi because his brave actions. I am very happy with. மை பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தா, இந்த சிச்சுவேஷனில் மிஸ்டர் நரேந்திர மோடி இஸ் பெஸ்ட். He has handled the situation properly. அதாவது he was very particular, specific about hitting the terrorist target, not to injure common people, not to trouble the common people. That was his target. That shows that his powerful administrative strategies and the support which he got from the people. I speak particularly about this Operation Sindoor, and the name which he has solemnized for this Operation Sindoor is very appropriate, and it's very catchy and very emotional as well. So I think Mr. Narendra Modi has handled the situation very nicely, and it has come out well, and it has got good support from the people. Okay. People may say something, but this is my opinion. என்னை பொறுத்த வரைக்கும் மோடியே பெஸ்ட் தான்க்கா. ஏன்னா வந்து அன்வான்டாக வார் ரொம்ப இது பண்ணாமல் டெரரிஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்காக வெறும் அட்டாக் சும்மா ஒரு சிந்தூர்னு ஒன்று பண்ணாங்க. நிறைய ஸ்கீமும் ஒருத்தவங்க வந்திருக்காரு இப்போதைக்கு. ஏன்னா நான் இப்போதைக்கு 2009 தான் பிறந்தேன். நான் பார்த்த வரைக்கும் இவரே நல்லா தான் பண்ணுறாருக்கா. எனக்கு வந்து இந்த அரசியலை பற்றி எதுவும் தெரியாத வாழ்ந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த வாரோட இன்டென்சிட்டி அது எவ்வளோன்னு இப்போ தான் சோஷியல் மீடியா வழி நானே தெரிஞ்சு வருது. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ஃபீல் பண்ணுறது ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் தான் நமக்கு கிடைச்சது மோடி. அவர் எங்கம்மா என்ன பண்ணாருன்னே தெரியல. முதல்ல தீவிரவாதி உள்ள வந்து நம்ம மக்களை எல்லாரையும் சுட்டு கொல்ற அளவுக்கு விட்டுட்டு அவர் பெஸ்ட்னா எதுல பெஸ்ட் அவரு? புரியல எனக்கு. அவரு என்ன சொல்றது, வர தீவிரவாதியை வந்து இவ்வளவு உள்ள ஊடுருவி விட்டு நம்ம தமிழ் மக்களை பார்த்து அதுவும் முஸ்லீமா என்னான்னு பார்த்து கொல்ற அளவுக்கு விட்டுருக்காருன்னா அவர் என்ன பெஸ்ட்? இல்ல யாரு பெஸ்ட் சொல்ல முடியாது. வந்தாதான் தெரியுமே யாரு பெஸ்டா பண்றாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ எதுவுமே நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. வந்து பண்றேன்னு சொல்றாங்க, பட் எல்லாமே பண்ணாம தான் இருக்காங்க. ஸோ இவங்க தான் பெஸ்ட், இவங்க தான் பெஸ்ட் சொல்லி இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. ஸோ அதனால இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் பண்ணாங்க, பட் இதுக்கப்புறம் வரவங்க யாரும் பண்ணல. ஸோ யாரும் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. அந்த பெஸ்ட்னு சொல்ல முடியாதுன்ற காரணம் அப்ப நரேந்திர மோடி அவருடைய முழு விஷயங்கள் இதுல பதிச்சுட்டாரு. உள்நாட்டு விஷயங்கள் தாண்டி வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் அடிச்சிருக்காரு அப்படின்னா இந்த அளவுக்கு இறங்கியிருக்காரு. இத்தனை வருஷ காலங்கள் கடந்து முதல் தடவை இந்தியா, எப்பவுமே சமரசம் பேசுற இந்தியா இன்னைக்கு அடிச்சிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
இல்ல அடிச்சிருக்கு பாக்கணும்னா அது வந்து சடனா முடிவு எடுக்கிறாங்க எல்லாமே சடனா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க ட்ரம்ப் சொல்லி ஸ்டாப் பண்ணு சொல்றாங்க. பட் இவங்க வேணா சொல்றாங்க. அது என்ன ரீசன் நமக்கு தெரியாது. இப்போ அது வந்து என்ன ரீசன் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சா நம்ம சொல்லலாம், தெரியாத வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது கன்ஃபார்மா இதே சொல்ல முடியாது. இது வரைக்கும் தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சாங்க, அந்த பக்கம் வந்தாங்க, இந்த பார்டரில் வந்தாங்கன்றது தான் ஒத்த சத்தம். 2 பேர் இந்த பக்கமும் இருக்கு, அந்த பக்கமும் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி வந்தது இது தவிர்த்துருக்கலாம். தேவையில்லாத ஒரு சண்டை 2 பேருக்குமே. ஏற்கனவே பாகிஸ்தான் டவுனில் இருக்குது. நம்மளுக்கும் பொருளாதாரத்தில் வந்து நம்ம உயர்ந்திருந்தால் கூட தேவையில்லாத 2 கண்ட்ரிக்கும் அது வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் பீப்புள். எல்லாருக்கும் உயிருன்றது ஒரு முக்கியமான ஒன்று. தேவையில்லாத போய் சண்டை போட வேண்டியது இல்லைன்றது என்னுடைய கருத்து. ராஜீவ்காந்தி சொல்லலாம். ராஜீவ்காந்தி ரொம்ப நல்லா தான் பண்ணார். அவர் துரதிருஷ்டம், பாம்பு வச்சு காலி பண்ணிட்டாங்க. அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார். இப்போ இவர் பெஸ்ட்டுன்றதுல ஒன்றுமே கிடையாது. நம்ம இலங்கையிலேருந்து நம்ம தமிழ் மீனவர்கள் எல்லாரையும் வந்து சுட்டு கொண்டு தான் இருக்கிறான் செய்யலாம். அதுக்கான எந்த ஒரு முடிவுமே அதுக்கான தீர்வே இன்னைக்கு வரைக்கும் எடுக்கலையா அவரு? அவனும் பக்கத்தில் தானே இருக்கிறான். பாகிஸ்தான் மட்டும் உனக்கு கண்ணு தேடுது, இலங்கை தெரியலையா அவனுக்கு? அதை ஏன் பண்ணலை இவர் பெஸ்ட்டுன்னா அதுலேயும் பண்ணிடணும்ல. நம்ம தமிழ் மீனவர்கள் தானே. நம்ம தமிழ் மீனவர்கள்னா அவங்களுக்கு கண்ணே தெரியறது கிடையாது. இதுக்கு மட்டும் அவங்களுக்கு எப்படி பெஸ்ட்டுன்னா என்ன பெஸ்ட்டு? அவர் ஒன்றும் இல்லை. இங்கே தமிழ்நாட்டிலையும் ஒன்றும் இல்லை, இந்தியாவிலேயே அவர் ஒன்றும் இல்லை. சும்மா ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. இந்த ஓட்டு பெட்டியில் வந்துட்டார் அவர். மற்றபடி ஜனங்க அவரை தேர்ந்தெடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் தெரியல. I don't know the politics at that time. Now I know something about that. That's enough. எந்த அரசுமே பாத்தீங்கன்னா, எந்த நாடுமே பாத்தீங்கன்னா தங்களுடைய கருத்தை பெருசா வைக்கிறது இல்ல. இந்த வார பத்தி வரும்போதே தனியா ஒதுங்கிக்கிறாங்க. ஆனா ட்ரம்ப் பத்தி வரும்போது ட்ரம்ப் வந்து கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. வாரம் நிறுத்திடுங்க, அவங்க பல வருஷமா பண்ணிட்டே இருக்காங்க, சமரசமா பேசிடுங்க, உதவி பண்ற மாதிரி வந்துட்டு நம்மளோட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தலையிடுறாரோ அப்படிங்கிறது மக்களோட ஒரு கருத்தாவே இருக்கு. அதை பத்தி நீங்க? கண்டிப்பா. ஏன்னா வந்து எந்த நாடுமே வரல இதுல. பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்காங்க, யாருமே வரல. ட்ரம்ப் சொல்றாங்க. இப்போ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறாரு. அது வந்து அவரு சொல்றது அல்லது என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய சொல்ல முடியாது. இதுல பெரிய ரகசியம் கூட இருக்கலாம். ஸோ நம்ம அதை வந்து டீப்பா சொல்ல முடியாது எதையும், சரிங்களா? ஸோ நம்ம அதை சொல்றோம். உள்ள போய் பார்க்காம நம்ம எதுவுமே இதுதான் உண்மை, இதுதான் பொய், இதுதான் பெஸ்ட், இதுதான் பெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை போய் நம்ம உள்ள பார்த்தா நமக்கு தெரியுமே எதுவுமே. அப்ப செய்திகளிலும் தெளிவான விளக்கம் எனக்கு கிடைக்காதனால யாரு பெஸ்ட்னு நம்ம யாரும். ஏன்னா எல்லா நியூஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நியூஸ் வருதுன்னா நாளைக்கு ஒரு நியூஸ் வருது, நாளைக்கு ஒரு நியூஸ் வருது. ஸோ எதுவுமே வந்து நம்ம பெஸ்ட் சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து இப்ப நம்ம நேர்ல பார்த்துட்டு இவங்க தான் பெஸ்ட்னு சொன்னா பரவாயில்ல. பட் ஒவ்வொரு நாள் வெரைட்டி ஆஃப் இது வரும்போது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது பெஸ்ட். That is international politics. He has no role to play in Indian politics. And it is the problem between India and Pakistan, particularly terrorism. This has been happening for years together. அதில் வந்து ட்ரம்ப் இந்த டென்யூரில் மட்டும்தான் he is showing much interest in this issue. I don't think Trump has anything to say in this. I don't think so. ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்ல போனால் இதுலேயும் பெரிய அரசியல் தாங்க நடந்துட்டு இருக்கு. ஓப்பனாக சொல்ல போனால் இதுவும் அரசியல் தான். அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க என்னவோ தெரியல. என்னை பொறுத்தவரையும் இது என்னன்னா இதுவும் அரசியல் தான். சில டைம் கொஞ்சம் இருந்தாலும் அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது, நம்மளுக்கு ஒரு வாரன்ற போது அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. இருந்தாலும் அவர் சொல்றது கரெக்டு தான். ஏன்னா அவங்க வந்து தலையிடுறது தப்பு தான். இருந்தாலும் வாருன்னா அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ரஷ்யாவில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்றது தப்பு இல்லை. ஏன்னா அவங்களும் ஹெல்ப் பண்ணும்போது அவங்க சொல்லி தான் அவனும் வார் பண்ண அவங்களோட ஒப்பீனியனையும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அதனால ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா கொரோனா டைம்லேயே வந்து இங்கேருந்து மருந்து அனுப்பலான்றதுக்காக ஒரு எச்சரிக்கை கூட விட்டார் அவர் கண்டிப்பாக தலையிடுறாரு. இதில் அவருக்கு பயந்துன்னு தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்தியாவும் அதில் பயந்து இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ அவர் தானே வந்து அறிக்கையே விட்றாரு. அது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அது நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இந்தியா இவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ வளங்கள், இவ்வளோ ஒரு உறுதியான கட்டமைப்பு, இவ்வளோ ஆர்மி, உளவுத்துறை எல்லாமே இருந்தாலும் அவருக்கு அந்த அமெரிக்கா நாட்டு அதிபருக்கு இவங்க ஏன் பயப்படுறாங்கன்றது எனக்கு தெரியல. ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. அவர் சொல்றதுதான் வந்து இந்தியா கேக்குதா? அப்படி இல்லை இந்தியாவுக்கு ஓன் டிசிஷன் இருக்கு. ட்ரம்ப் என்ன சொன்னா அவர் அந்த மாதிரி இப்போ சமீப காலத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னொருத்தர் வந்து நமக்கு ஒரு இது கொடுத்தாலும் புஷ் பண்ணினாலும் ஒரு ஓன் டிசிஷன் கொடுத்து நம்மளை லீடர்ஷிப் பண்றது மோடி தான். அப்படி ட்ரம்ப் அது தேவையில்லாத தலையிடுறது தான். அது காரணம் நம்ம நாட்டில் வந்து நம்ம இருப்பு அந்த கண்ட்ரி நம்ம கண்ட்ரி பேசுறது தான் நடக்குமா தவிர முத்தரப்புன்ற நம்ம இது வரைக்கும் வச்சுக்கல. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையே கிடையாது. ரெண்டாவது அவருடைய அங்கே
என்ன சொல்கிறாங்க ரேட்டிங் ஏற்றிக்கிறதுக்காக அவர் வந்து நான் தான் பண்ணேன் நான் தான் பேசியிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது, தவிர்த்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இங்கே தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். அவர் அதுக்குள்ளே வந்து தம் பேர் வரணும் அப்படின்றதுக்காக ட்ரம்ப் வந்து அங்கே இது பண்ணார், ட்ரேடிங்க்காக இது பண்ணலாம். இங்கே ட்ரேடிங் இல்லைன்னா உடனே வேறு இடத்துல மாற்றி போகிறேன், ஒன்னே நம்பிட்டு இருக்க போது கிடையாது. நீ வாங்கினா கொஞ்சம் கூடுதலாக இதுவாக இருக்கும், வேறு இடத்துல போய் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு போய் தொங்கிட்டு இருக்கணும், அவ்வளோதானே தவிர இதில் ஒன்றும் பெருசாக இது பண்ணுறது இல்லை. ட்ரம்ப் வந்து தான் சொல்கிறத தவிர இவங்க 2 பேரும் ஒன்றும் வாயத்தை ட்ரம்ப் பண்ணார் பேசினாருன்ற எனக்கு தெரிஞ்ச அளவில் பாகிஸ்தானோ இல்லை இவங்களும் வந்து ட்ரம்ப் தான் முன்னாடி இருந்து முடிச்சு கொடுத்தாருன்றது இது வரைக்கும் வாய் திறக்கல. அதனால் அதை அவர் சொல்கிறாரு, அவ்வளோ 2 கை தட்டினா தான் ஓசையை தவிர அவர் சொல்கிறத நம்ம இது பண்ண முடியாது. அதாவது இப்ப எல்லாத்துலயும் அரசியல் இருக்கிற மாதிரி இதுலயும் அரசியல் இருக்கலாம் தோண ஆரம்பிச்சு. இல்லை, இதுவும் கண்டிப்பாக பாலிடிக்ஸ் தான். இது கண்டிப்பாக தெரியுது, நல்லாவே தெரியுது. ஒரு சிலர் புரியும், ஒரு சிலருக்கு புரியாது. உண்மை அதுதான். பெரும்பாலும் இது அரசியல் தான். பகல்காம் பகுதியில வந்து இன்னும் கூட பாதுகாப்பு அதிகரிச்சிருந்தா தீவிரவாதிகள் வந்து அந்த விஷயத்தையே சுட்டிருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வைக்கிறாங்க. இது அது எந்த வந்து அதாவது if anything happened, I was there in Pahalgam also. I stayed there for 2 nights. A wonderful place. It's a paradise on earth. No doubt. So இது வந்து it is very catchy for many people. அதாவது particularly Pakistanis வந்து இதை எப்படியாவது நம்ம வசப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் செக்யூரிட்டி ஐ சா மிலிட்ரி பர்சனல் எவ்வளோ அந்த மெயின் ஹைவேஸில் எல்லா இடத்துலையும் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி இடத்துலையும் செக்யூரிட்டி இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஜஸ்ட் ஒரு வேலி மாதிரி. பெஹல்காம்லேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் ஒரு போனியில் ட்ராவல் பண்ணி போனோம். தட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் வேலி, பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும், டூரிஸ்ட் ஸ்பாட் அது. அதனால எல்லாரும் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் வந்து மிலிட்ரி பர்சனல் நிறைய போட்டு மக்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நினச்சிருப்பாங்க கவர்மெண்ட். ஸோ தே வாண்ட் டு என்ஜாய் தேர் ஃப்ரீ டைம், அதாவது ஒரு ஹாப்பினஸ்க்காக வந்திருக்காங்க. அங்கே போய் நீங்கள் இது ஆமரிலாம் வச்சுக்கிட்டு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண வேணாமல் நினச்சிருக்காங்க. பட் இட் இஸ் நாட் லைக் தட். பிகாஸ் இப்போ வந்து பர்சனலாக தான் போய் அங்கே மிலிட்ரி பீப்புள் நிற்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ரேடார் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ யூ சி இது வந்து அதாவது இதை வந்து குறை சொல்கிறவங்க அதை நேசேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் நம்ம விழிப்போடு இருக்க முடியாது. சம்டைம்ஸ் we are a little ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது அதை வந்து they use that opportunity. But that doesn't mean that they have won that. அதுக்கான ஃபிட்டிங் ரிப்ளை கவர்மெண்ட் has given. So we have to be extra careful in future. அவ்வளோதான். So anything may happen in any time, not only in Kashmir. அதனால accidents, incidents will happen everywhere. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இனிமேல் we have to be more protective and confident and controlled. இதனால நம்ம வந்து உடஞ்சி போயிடக்கூடாது. Of course, we feel pity about the innocent people who have been killed, and that can never be accepted. But what to do? It is an unfortunate incident. அவ்வளவுதான். பாகிஸ்தான் வந்து நிறுத்து அப்படின்னு நம்ம சமரசமா பேசி முடிச்சிட்டாலும் கூட பதிலடி வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க என்ன பண்றோம்னு பாரு அப்படிங்கிற மாதிரியும் பாகிஸ்தான் வந்து ரொம்ப பேசுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடிப்பட்ட பாம்பு எப்படிங்க சும்மா இருக்கும்? எப்படியாச்சும் கடிக்கணும்னு தானே பார்க்கும். அதுதான் பாகிஸ்தான் பண்ணது. வேற ஆப்ஷன் இல்லை. அதுதான். மோடி சொன்னா கேட்பாங்க, ஆனா மோடி சொல்ல மாட்டாரு. அது இல்லை, இன்னும் நடக்கல. அதுக்கான எந்த ஒரு தீர்வுமே இன்னும் எடுக்கல அவர். அவ்வளோதான்.